இந்த சிவபெருமானை வந்து பழிச்சிட்டு ஏளனமா பேசினவங்க, அதே நேரத்துல சிவபெருமானை வந்து நம்பாம நம்பிக்கை இல்லாம வந்து பேசினவங்க எல்லாமே இன்னைக்கு உயிரோட இல்லை. சிவபெருமானை பத்தி விசாரிக்கும் பொழுது நிறைய விஷயத்த நடந்தது சொன்னார் நம்ம கிட்ட. ஆலயத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானான சிவபெருமான் சூரியவனேஸ்வரராக சுவாமி வந்து காட்சி கொடுக்குறாரு. ரொம்ப உக்கிரமா இருக்கிறாரு. சூரியன் வந்து தர்ம தேவதை, சிவபெருமானுடைய ஆத்ம பலம். யாருக்கு ஒருவருக்கு வந்து ஆத்ம பலம் நிறைந்து தர்மத்தை கடைபிடிச்சு இங்குள்ள சிவபெருமானை வந்து வழிபடுறதுக்கு வராங்களோ அவங்கள தான் இந்த சிவபெருமானை அனுமதிக்கிறாரு. அப்படி இல்லாதவர்கள், அதாவது சிவபெருமானை வந்து நம்பிக்கை இல்லாமல் வந்து வழிபடுறது, ஏளனமாக பேசுறது, இவங்களாம் வந்து இந்த சிவபெருமானை வந்து பேசிட்டு வெளியே போய் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறத வச்சு நிறையா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு ஆலயமாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கு. அடியார் பெருமக்கள், சிவன் அடியார்கள், சிவபக்தர்கள், அதாவது சிவ ஆலயத்தை எழுப்பக்கூடிய அரண்பணியாளர்கள் இந்த ஆலயத்தை கண்டெடுத்து இந்த ஆலயம் எழும்புவதற்கு உண்டான ஒரு வழியை தரும்படி ஐயா வந்து இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறாரு. அதாவது தாமரை, அதாவது வெண்தாமரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அம்பிகைக்கு உரியது. செந்தாமரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் முழுக்க வந்து தாமரை மலர்கள் இருக்கு. இந்த தாமரைக்கு அதிபதி யாரு அப்படின்னா சூரிய பகவான். இவர் தான் இந்த தாமரைக்கு அதிபதி. ரொம்ப உக்கிரமான ஒரு தெய்வமாக சுவாமி இங்கே காட்சி கொடுக்கிறாரு. இந்த சிவபெருமானை வந்து குளிர்விக்கும்படியாக அம்பிகை வந்து பார்வதி தேவியாக இங்கே நம்மளுக்கு சிவபார்வதியாக காட்சி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிவாலயம் ஒரு சீட்டு கொட்டைகளை வச்சு இங்கே பராமரிச்சுக்கிட்டு பிரதோஷ நாட்கள்லையும் நன்னாட்கள்லையும் ஐயா வந்து பூஜை செய்து வழிபட்டுட்டு வராங்க. இங்கே இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் வந்து சிவபெருமானை வந்து வழிபட்டு போகிறாங்க. அப்படி ஒரு ஆலயமாக இந்த ஊர் முழுக்க தாமரை குளம் என்ற திருநாமத்திலேயே அந்த தாமரைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுவாமியின் அம்சமான சூரியனாரே இங்கே வந்து எழுந்தூர்ல கிழக்கு முகமாக காட்சி கொடுத்துருக்காரு. ஐயாவோட நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐயாவோட தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்துக்கு வரலாம். ஐயா அந்த கோயிலுக்கு வர்றதுக்கு உண்டான வழித்தடத்தை சொல்லிடுறேன். வழித்தடை வந்து ராமநாதபுரத்தில் இருந்து டவுன் பஸ் வருது. அதாவது 12ஆம் நம்பரு, 27ஆம் நம்பரு, இதெல்லாம் தாமரை குளம்னு கேட்டால் வரும். அப்படி இல்லைன்னா உச்சிப்புலின்னு ஒரு கிராமத்தில் மொபைல் பஸ்ஸில் வந்து அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சும் வரலாம். டவுன் பஸ் வந்து ராம்நாட்லேருந்து தாமரை குளத்துக்கு பஸ் வருது, அதுலேயும் வரலாம். இல்லை உச்சிப்புலியில் இறங்கி ஆட்டோவிலையும் வரலாம். தாமரை குளம்ன்றது ஊர். அந்த ஊரில் தான் பக்கத்தில் அந்த ரோட்டை விட கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கும். ஆனால் வெளியில் முன்னாடி போர்டு இருக்கும். அந்த போர்டை வச்சு அந்த கோயிலுக்கு வரலாம்.